இன்னைக்கு இடி, சிபிஐ இதெல்லாம் வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்டாய கூட்டணியை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. நான் கூட சமீபத்தில் சொன்னேன், பாசிஸ்டுகள் யார வேணா மிரட்டலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்களை, சாமானிய மக்களை யாராலும் மிரட்ட முடியாது. எந்த ஊட்டங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பயப்பட மாட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் பயமுறுத்தி தான் இன்னைக்கு பாஜக தங்களுடைய கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில தலைவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு பயப்படுறாங்க. ஆனா பாஜகவுக்கு பயப்படாம நெஞ்ச நிமிர்த்தி இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். நம்முடைய முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் காட்டுகின்ற அந்த அன்பும் ஆதரவும் தான் அவருக்கு இந்த தைரியத்தையும் துணிச்சலையும் தருகின்றது. அதனாலதான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, நீங்க அனைவரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் தரணும். நம்முடைய முதலமைச்சருடைய கருத்தை நீங்க வலுப்படுத்தணும். அதுக்கு வர்ற சட்டமன்ற தேர்தலில் பாசிஸ்டுகளையும் அடிமை கூட்டத்தையும் மறுபடி நாம் அனைவரும் சேர்ந்து விரட்டி அடிக்க வேண்டும். நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு மகத்தான கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. குறிப்பா கன்னியாகுமரி மக்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணியை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வென்று காட்ட வேண்டும். அதற்கான தொடக்கமாக நாகர்கோவில், பத்மநாபபுரம், குளச்சல், விளவங்கோடு, கிண்டியூர், முக்கியமா கன்னியாகுமரி என இந்த 6 தொகுதிகளும் நம்முடைய வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும்.